ஹலோ டியர் ஸ்டூடெண்ட்ஸ், ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம். இந்த வீடியோவில் 11th பப்ளிக் எக்ஸாமுடைய ரிசல்ட்ஸ் உடைய அப்டேட் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்போ 10th அண்ட் 12th மாணவர்களுக்கு வந்து ரிசல்ட்ஸை வந்து பப்ளிஷ் பண்ணிட்டாங்க. ஆன் 10th வந்து May 6 வந்து 12th May 10th வந்து 10th வந்து ரிசல்ட்ஸை வந்து 9:30 வந்து பப்ளிஷ் பண்ணிட்டாங்க. ஸோ 11th வந்து பார்த்திங்கன்னா வரக்கூடிய May 14 9:30 மணிக்கு அரசு தேர்வுகள் இயக்கத்தில் வந்து ரிசல்ட்ஸை வந்து பப்ளிஷ் பண்ணுவாங்க. ரிசல்ட்டை வந்து செக் பண்ணக்கூடிய வெப்சைட் லிங்க் வந்து பார்த்திங்கன்னா 10th அண்ட் 12th கொடுத்த அதே வெப்சைட் லிங்கில் நீங்கள் செக் பண்ணிக்கலாம். இன்கேஸ் ஏதாவது சேஞ்சஸ் இருந்துச்சுன்னா வந்து உங்களுக்கு அஃபீஷியல் அப்டேட் வந்து கொடுப்பாங்க. ஸோ www.dg.tn.gov.in இந்த வெப்சைட் கொடுப்பாங்க. அதர்வைஸ் www.tnresults.nic.in இந்த ரெண்டு வெப்சைட் கொடுப்பாங்க. இல்லை இந்த ரெண்டு வெப்சைட்டுமே வந்து இல்லாமல் வேறு ஏதாவது புது வெப்சைட் கொடுத்தாங்கன்னா அது பற்றி ஒரு அஃபீஷியல் அப்டேட் வந்து கொடுப்பாங்க. ஸோ 11th மாணவர்களே ரிசல்ட்ஸ் எல்லாம் சூப்பராக வரணும். ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா 12th வந்து 95 வந்திருக்கு ரிசல்ட்ஸு. அதே மாதிரி 10th வந்து பார்த்திங்கன்னா 91 தான் வந்திருக்கு. மேக்ஸிமம் 11th பொறுத்தவரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 93 94 ரிசல்ட்ஸ் வந்து வரலாம். இவ்வளவு ஃபெயிலியர்ஸ் ஆகுமானா கண்டிப்பாக 5-6% மாணவ மாணவிகள் வந்து ஃபெயிலியர்ஸ் தான் ஆவாங்க. எவரி இயர் வந்து பார்த்திங்கன்னா 12th தான் வந்து டாப் ரிசல்ட்ஸ் வந்து வரும். ஏன்னா அவங்க முடிச்சுன்னே அப்படி யூஜி கல்லூரியில் சேர்கிற மாதிரி ரிசல்ட்ஸ் வந்து ஃபேவராக தான் போடுவாங்க. 10th எப்போயுமே வந்து பார்த்திங்கன்னா 90 91 92 தான் மேக்ஸிமம் வந்து லாஸ்ட்டு ஒரு 10 இயர்ஸாக அப்படி தான் ரிசல்ட்ஸ் வந்து பப்ளிஷ் பண்ணுறாங்க. அதை பொறுத்தவரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா 92 93 94 இந்த 3% தான் ரிசல்ட்ஸ் வந்து வருது. ஏன்னா 12th விட கம்பேர் பண்ணும்போது வந்து 11th வந்து சில பாடங்களுக்கான வினாக்கள் வந்து டஃப் பண்ணி தான் கேட்டிருக்காங்க. பொதுவாக சயின்ஸ் ஸ்ட்ரீம் கொஸ்டின் வந்து ரொம்ப ஈஸி தான். ஃபெயிலியர்ஸுமே அதிகமாக, ஆனால் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஆர்ட்ஸ் ஸ்ட்ரீமில் வந்து ஃபெயில் அதிகமாக வர வாய்ப்புகள் இருக்குது. ஸோ நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ண ஸ்கோர் எவ்வளோ அப்படி கமெண்டில் வந்து பதிவு செய்யுங்க. நிறையா ஸ்டூடெண்ட்ஸ் 12th அண்ட் 10th வந்து பார்த்திங்கன்னா அவங்க எதிர்பார்த்த மதிப்பெண் வரலை. ஸோ அவங்க எல்லாமே பேப்பர் ஸ்கேன் காப்பி ரீடோட்டல் ரீவல்யூஷன் ரெடி ஆகிட்டாங்க. அதே மாதிரி அன்பார்ந்த மாணவ மாணவி 11th ஸ்டூடெண்ட்ஸ் நீங்களும் எதிர்பார்த்த மதிப்பெண் வரலை அப்படின்னா ரிசல்ட்ஸ் வந்தோடனே ரீடோட்டல் பேப்பர் ஸ்கேன் காப்பி ரீவல்யூஷனுக்கெல்லாம் ரெடியாக இருந்துக்கோங்க. இந்த அப்டேட் பிடிச்ச லைக் பண்ணுங்கள், மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஆல் தி பெஸ்ட், தேங்க்யூ.